நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. நேயர்களே, புனித மேரி மேஜர் பெருங்கோவிலுக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கும் இடையேயான நெருங்கிய தொடர்பு குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் வழங்குகின்றோம். திருத்தந்தையர்களின் கல்லறைகள் விவரம். தான் இறந்த பிறகு தனது உடல் எங்கே எவ்வாறு நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து கடந்த 2022 ஜூன் 29 தேதியன்று தனது விருப்பத்தை தெரிவித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறுதி விருப்பத்தையொட்டி ரோம் நகரின் புனித மேரி மேஜர் பெருங்கோவிலில் இச்சனிக்கிழமையன்று, அதாவது ஏப்ரல் 26 தேதியன்று அடக்கம் செய்யப்பட உள்ளார் அவர். என் வாழ்நாள் முழுவதும் ஓர் அருள் பணியாளராகவும் ஆயராகவும் எனது ஊழியத்தின் போது நான் எப்போதும் என்னை நம் ஆண்டவரின் அன்னையாம் தூய கன்னிமரியாவிடம் ஒப்படைத்து அவரில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வந்துள்ளேன். இந்த காரணத்திற்காக நான் உயிர்த்தெழும் அந்த நாளுக்காக எனது உடல் புனித மேரி மேஜர் பெருங்கோவிலில் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என வேண்டுகின்றேன் என்று தன் கடைசி விருப்ப பத்திரத்தில் கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த நாள் காலையிலேயே, அதாவது 2013 மார்ச் 14 புனித மேரி மேஜர் பேராலயத்திற்கு பயணம் செய்து அன்னை மரியா திருவுருவத்தின் முன் ஜெபித்து தன் பணிகளை துவக்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். அதுபோல் எனது மண்ணக வாழ்வின் இறுதி பயணம் பழம் பெருமை வாய்ந்த இந்த மரியன்னை பெருங்கோவிலில் முடிவடைய வேண்டுமென நான் விரும்புகின்றேன் என்றும் மொழிந்துள்ள திருத்தந்தை, எனது ஒவ்வொரு திருத்தூது பயணத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் இறைவேண்டல் செய்ய நான் இங்கே வருகின்றேன் என்றும், நம்பிக்கையுடன் எனது உள்ளத்தின் நோக்கங்களை தூய்மைமிகு அன்னை மரியாவிடம் ஒப்படைத்து அவருடைய இளகிய மற்றும் தாய்வழி கவனிப்பிற்கு நன்றி செலுத்துகின்றேன் என்றும் உருக்கமாக அதில் கூறியுள்ளார். வெளிநாடுகளுக்கு திருத்தூது பயணங்களை தொடங்குவதற்கு முன்னும் அவற்றை நிறைவு செய்து திரும்பும் வேளையிலும் ரோம் மேரி மேஜர் பசிலிக்காவில் உள்ள சாலூஸ் போப்புலி ரொமானி அன்னை மரியாவிடம் சென்று மலர்களை அர்ப்பணித்து ஜெபிப்பதை வழக்கமாகக் கொண்டிருக்கின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். உடல் சுகவீனமுற்று 38 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பும் வழியிலும் நேரடியாக வத்திக்கானிற்கு வராமல் புனித மேரி மேஜர் பெருங்கோவில் சென்று வாசலில் அங்குள்ள தலைமை குருவை சந்தித்து தன் சார்பாக அன்னை மரியா திருவுருவத்திற்கு மலர்கொத்தை சமர்ப்பிக்குமாறு கேட்டு மலர்கொத்தையும் வழங்கினார். பின்னர் உடல் நலமுற்றிருந்த நிலையிலும் ஏப்ரல் 12 தேதியன்று சனிக்கிழமை, அதாவது புனித வாரத்தின் முதல் நாளாகிய குருத்து ஞாயிறுக்கு முந்தைய நாள், வத்திக்கானுக்கு ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் தூரத்திலுள்ள மேரி மேஜர் பெருங்கோவில் வந்து சக்கர நாற்காலியில் அன்னை மரியா திருவுருவம் முன், அதாவது சாலூஸ் போப்புலி ரொமானி திருவுருவம் முன் சிறிது நேரம் ஜெபித்தார். தனது தலைமைத்துவ பணியின் 12 ஆண்டுகளில் 126வது முறையாக
ஏப்ரல் 12 சனிக்கிழமை ரோம் புனித மேரி மேஜர் பெருங்கோவில் சென்று ஜெபித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். தன் பதவி காலத்தின்போது புனித மேரி மேஜர் பெருங்கோவிலில் உள்ள அன்னை மரியா திருவுருவத்திற்கு 2023ஆம் ஆண்டு தங்க ரோஜா ஒன்றையும் பரிசளித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். 1551ஆம் ஆண்டு திருத்தந்தை 3ஆம் ஜூலியஸ் அவர்களாலும் 1613இல் திருத்தந்தை 5ஆம் பவுல் அவர்களாலும் தங்க ரோஜாக்கள் சாலூஸ் போப்புலி ரொமானி, அதாவது ரோம் மக்களின் பாதுகாவலரான அன்னை மரியாவின் திருவுருவத்திற்கு காணிக்கையாக வழங்கப்பட்டுள்ளன. ஏறக்குறைய 4 நூற்றாண்டுகளுக்குப் பின்னர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2023ஆம் ஆண்டு இத்திருவுருவத்திற்கு தங்க ரோஜா ஒன்றையும் பரிசளித்தார். முன்னர் காணிக்கையாக வழங்கப்பட்ட தங்க ரோஜாக்கள் நெப்போலியனின் படைகள் திருத்தந்தையின் நிர்வாகத்தின் கீழிருந்த இடங்களை முற்றுகையிட்டபோது காணாமல் போயுள்ள நிலையில் தற்போது தங்க ரோஜாவை அன்னை மரியின் திருவுருவத்திற்கு காணிக்கையாக வழங்கியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். அன்னை மரியாவின் இந்த சாலூஸ் போப்புலி ரொமானி திருவுருவப் படம் ரோம் மக்களால் இவ்வளவு உயர்வாக வைக்கப்பட்டு வணங்கப்படுவது குறித்து நீங்கள் அறிய விரும்பலாம். 590ஆம் ஆண்டு ரோம் நகரில் கொள்ளை நோய் பரவியிருந்த வேளையில் திருத்தந்தை பெரிய கிரகரி அவர்கள் சாலூஸ் போப்பொலி ரொமானி என்ற இந்த திருவுருவப் படத்தை நகரெங்கும் ஊர்வலமாக எடுத்துச் சென்றார். அன்று முதல் இந்த உருவப்படம் ரோம் நகரின் மீட்பாக விளங்குகின்றது. கோவிட் பெருந்தொற்று இத்தாலியையும் உலகையும் வெகுவாக வதைத்து வந்த 2020ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேரி மேஜர் பெருங்கோவிலில் உள்ள சாலூஸ் போப்புலி ரொமானி திருவுருவப் படத்திற்கு முன்னும் சான் மர்ச்செல்லோ ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள அறையப்பட்ட கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன்னும் ஜெபித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே வண்ணம் 2020 மார்ச் 27ஆம் தேதி ஆள் நடமாட்டம் ஏதுமற்ற புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கோவிட் பெருந்தொற்று தீர வேண்டுமென திருத்தந்தை மேற்கொண்ட சிறப்பு ஊர்பியத் ஓர்பி வழிபாட்டில் சாலூஸ் போப்புலி ரொமானி திருவுருவப் படமும் அறையப்பட்ட கிறிஸ்துவின் சிலுவையும் வைக்கப்பட்டிருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கன. இந்த திருவுருவப் படத்திற்கும் இயேசபையினருக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது என்பதும் நாம் அறிய வேண்டிய ஒன்று. இந்த திருவுருவப் படத்தினை பிரதிகள் எடுக்கக்கூடாது என்ற தடை இருந்தபோதிலும் இயேசு சபையினரின் 3வது உலகத் தலைவர் புனித பிரான்சிஸ் போர்ஜியோ அவர்கள் திருத்தந்தை 5ஆம் பயஸ் அவர்களிடம் 1569ஆம் ஆண்டு சிறப்பான ஒரு அனுமதி பெற்று அன்னையின் இந்த உருவப் படத்தின் பிரதிகளை செய்து அவற்றை இயேசபையினர் பணியாற்றும் நாடுகளுக்கு எடுத்துச் செல்ல வழி செய்தார். இயேசு சபையைச் சார்ந்த நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு இந்த சாலூஸ் போப்புலி ரொமானி திருவுருவப் படம் மிகவும் தெரிந்த ஒன்றுதான். அவ்வன்னையின் மீது திருத்தந்தை மிகுந்த பற்றுடையவராக இருந்ததற்கு இதுவும் ஒரு காரணம். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களைப் போன்று அன்னை மரியாவின் பாதுகாப்பில் தன்னை முழுமையாக ஒப்படைத்த திருத்தந்தை தான் விரும்பிச் சென்று ஜெபிக்கும் பெருங்கோவிலில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என விரும்பியதில் வியப்பேதுமில்லை. சாலூஸ் போப்புலி ரொமானி, அதாவது ரோம் மக்களின் மீட்பு என்ற பெயருடன் அமைந்துள்ள அன்னை மரியாவின் திருவுருவப் படத்தை தாங்கியிருக்கும் மேரி மேஜர் பெருங்கோவிலுக்கு உள்ளேயுள்ள சிற்றாலயத்திற்கு அருகில் திருத்தந்தையின் கல்லறை அமைய உள்ளது. 1903ஆம் ஆண்டிற்குப் பின் வத்திக்கானிற்கு வெளியே ரோம் நகரில் அடக்கம் செய்யப்படும் முதல் திருத்தந்தை நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்தான். 1903ஆம் ஆண்டில் இறந்த திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களும் தான் ரோம் நகரின் புனித ஜான் லேத்தரன் பெருங்கோவிலில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என விரும்பியிருந்தார். அங்குதான் அவரின் கல்லறை உள்ளது. தற்போது நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்
புனித மேரி மேஜர் பெருங்கோவிலில் அடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் அங்கு ஏற்கனவே 7 திருத்தந்தையர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 13ஆம் நூற்றாண்டில் இறந்த திருத்தந்தை 3ஆம் கொனாரியூஸ், அதே நூற்றாண்டில் இறந்த திருத்தந்தை 4ஆம் நிக்கோலஸ், 16ஆம் நூற்றாண்டில் இறந்த திருத்தந்தை புனித 5ஆம் பயஸ், அதே நூற்றாண்டில் இறந்த திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்துஸ், 17ஆம் நூற்றாண்டில் இறந்த திருத்தந்தை 5ஆம் பவுல், அதே நூற்றாண்டில் துவக்கத்தில் இறந்த திருத்தந்தை 8ஆம் கிளமெண்ட், அதே நூற்றாண்டில் உயிரிழந்த திருத்தந்தை 9ஆம் கிளமெண்ட் ஆகியோரின் கல்லறைகள் புனித மேரி மேஜர் பெருங்கோவிலில் உள்ளன. திருத்தந்தையர்கள் புனித பேதுரு பெருங்கோவிலில் அடக்கம் செய்யப்படும் பழக்கம் 4ஆம் நூற்றாண்டில்தான் துவங்கியது. புனித பேதுரு பெருங்கோவிலிலும் அதன் அடிநில கல்லறையிலும் 90 திருத்தந்தையர் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 265 திருத்தந்தையருள் 140க்கும் மேற்பட்டோர் புனித பேதுரு பெருங்கோவிலில் அடக்கம் செய்யப்பட்டனர் என கூறுவோரும் உண்டு. நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திரு அவையின் இவ்வுலகத் தலைவராக இருக்கும் திருத்தந்தை ரோம் மறைமாவட்டத்தின் ஆயரும் ஆவார். வத்திக்கானில் திருத்தந்தை வாழ்ந்து வந்தாலும் ரோம் மறைமாவட்ட ஆயர் என்ற முறையில் புனித ஜான் லேத்தரன் பெருங்கோவிலே அவரின் மறைமாவட்ட பேராலயமாகும். கடைசியாக 1903ஆம் ஆண்டு வத்திக்கானிற்கு வெளியே அடக்கம் செய்யப்பட்ட திருத்தந்தை 13ஆம் லியோ உட்பட 22 திருத்தந்தையர்கள் இங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். புனித பவுல் பெருங்கோவிலில் 2 திருத்தந்தையர்களின் கல்லறைகள் உள்ளன. உரோம் நகரில் உள்ள புனித லாரன்ஸ் பேராலயத்தில் 1878ஆம் ஆண்டு இறந்த திருத்தந்தை 9ஆம் பயசுடன் 5ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த வேறு 4 திருத்தந்தையர்களும் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர 5 திருத்தந்தையர்களின் கல்லறைகள் ரோம் நகரின் சாந்தா மரியா சோப்ரா மினர்வா பேராலயத்தில் உள்ளன. திருத்தந்தை 14ஆம் கிளமெண்டின் கல்லறை ரோமின் 12 திருத்தூதர் பேராலயத்தில் உள்ளது. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்டுக்கு முன்னர் கடைசியாக பதவியை துறந்த திருத்தந்தை 12ஆம் கிரகரியின் கல்லறை இத்தாலியின் மச்சேரத்தா மாவட்டத்தில் உள்ள ரெக்காந்தி பேராலயத்தில் உள்ளது. தன் பதவியை துறந்தபின் 1294இல் உயிரிழந்த திருத்தந்தை புனித 5ஆம் செலஸ்தீனின் கல்லறை இத்தாலியின் லாக்குவிலாவின் கொல்லோ மாஜியோவின் பேராலயத்தில் உள்ளது. 10ஆம் கிரகரியின் கல்லறை அரேட்சோவிலும், புனித 7ஆம் கிரகரியின் கல்லறை சலர்னோவிலும், புனித 1ஆம் அதயோதாத்தூஸ் அவர்களின் கல்லறை சின்தோ எயுகானயோவிலும் என இத்தாலி நாட்டிற்குள் உள்ளன. திருத்தந்தையர்கள் 12ஆம் பெனடிக்ட் மற்றும் 22ஆம் ஜானின் கல்லறைகள் பிரான்சின் அவிக்னோன் நகரில் உள்ளன. திருத்தந்தை 5ஆம் உர்பானின் கல்லறை பிரான்சின் மார்ஷேல் நகரின் புனித விக்டர் துறவு இல்ல கோவிலில் உள்ளது. இது தவிர 3ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களின் கல்லறை தோட்டமாக இருந்த ரோம் நகரின் புனித கலிஸ்தூஸ் அடிநில கல்லறையில் ஏறக்குறைய 5 லட்சம் ஆதிகால கிறிஸ்தவர்களுடன் 16 திருத்தந்தையர்களும் புதைக்கப்பட்டுள்ளனர் என வரலாறு உரைக்கின்றது. தற்போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடக்கம் செய்யப்பட உள்ள மேரி மேஜர் பெருங்கோவில் மரியன்னையின் திருத்தலங்களுக்கு தாய் வீடு. புனித மேரி மேஜர் பெருங்கோவில் மேற்கத்திய நாடுகளில் அன்னை மரியாவுக்கென எழுப்பப்பட்ட முதல் பெருங்கோவில் என்பதால் இது கிறிஸ்தவ உலகில் உள்ள மரியன்னையின் திருத்தலங்கள் அனைத்திற்கும் தாய் வீடாக உள்ளது. கானா திருமண விருந்தில் தேவை ஒன்று உருவானதும் அங்கு பிரசன்னமான அன்னை மரியா பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று கூறியதை நாம் வாழ்வில் ஒருபோதும் மறக்க வேண்டாம். அந்த வார்த்தைகளை பொழிந்த அன்னை மரியாவை இறுக்கமாக பற்றிக் கொண்டு இயேசுவின் கட்டளைகளை மரியாவின் உதவியோடு நிறைவேற்றி வந்த நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வழியில் நாமும் நடைபோட முயல்வோம். திருத்தந்தையர்களின் கல்லறைகள் விவரம் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. இறைபதமடைந்த நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை குறித்து பல்வேறு இரங்கல் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. இந்நாளில் அது குறித்து நாம் அறிந்து கொள்வோம். ஏப்ரல் 21 இத்திங்களன்று வத்திக்கானில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைபதமடைந்ததிலிருந்து அவரது ஆன்மா இறைவனில் நிறையமைதியடைய
மூன்றாவது நாளாக ரோமை புனித மேரி மேஜர் பெருங்கோவிலில் ஜெபமாலை ஒப்புக் கொடுக்கப்பட்டு இறைவேண்டல் செய்யப்பட்டது. புனித ஜான் லாத்தரன் பெருங்கோவிலின் இணை தலைமை குரு கர்தினால் பல்தசாரே ரெய்னா அவர்கள் ஏப்ரல் 23 இப்புதன்கிழமை மாலை திருத்தந்தையின் மறைவால் துயருறும் அனைத்து விசுவாசிகளையும் ஆறுதல் படுத்தி இந்த ஜெபமாலை பவனியை தொடங்கி வைத்தார். எம்மாவு சீடர்களைப் போலவே சோதனையின் தருணங்களில் இயேசுவை அடையாளம் காண்பதிலிருந்து நம் கண்களும் தடுக்கப்படலாம் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டி அவர்களை நம்பிக்கையுடன் இருக்குமாறு தனது தொடக்க உரையில் கேட்டுக்கொண்டார் கருதினாள். மேலும் துன்பம் மற்றும் மரணத்தின் அர்த்தத்தை கேள்வி கேட்பவர்களுக்கு இயேசுவின் உயிர்ப்பு அனுபவம் தொடர்ந்து புதிய பதிலை கொண்டு வருகிறது என்று கூறிய கர்தினால் ரெய்னா அவர்கள் துன்பத்தால் சோதிக்கப்பட்டு அணைக்கப்பட்ட இதயத்தை விசுவாசம் ஒளிரச் செய்ய அனுமதிக்கும் போதுதான் அது மீண்டும் எரிய தொடங்குகிறது என்று கூறினார். இந்த துயரமான நேரத்தில் இந்த வழியை நம்பிக்கையாக மாற்றவும் வாழ்க்கை மரணமல்ல இறுதி வார்த்தை என்று நம்பவும் உதவும்படி ரோமை மக்களுக்கு நலமளிக்கும் அன்னை மரியாவிடம் இறைவேண்டல் செய்வோம் என்று கூறி அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார் கர்தினால் ரெய்னா. இரண்டாவது கர்தினால்கள் பொது சபை ஆயர் மாமன்ற அரங்கத்தில் ஏப்ரல் 23 புதன் மாலை ஏறத்தாழ 5 மணிக்கு தொடங்கி மாலை 6:30 மணிக்கு நிறைவடைந்தது. இந்த கூட்டத்தில் 103 கர்தினால்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் வாரும் தூய ஆவியாரே என்ற இறைவேண்டல் பாடலுடன் கூட்டத்தை தொடங்கினர். பின்னர் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மா நிறையமைதி பெற இறைவேண்டல் செய்யப்பட்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஓர் இறைமனிதராக வாழ்ந்தார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் ரோமையில் உள்ள அனைத்துலக இயேசு சபை தலைவர் அருள்பணியாளர் அர்த்துரோ சோசா. ஏப்ரல் 23 இப்புதனன்று ரோமையிலுள்ள இயேசு சபை தலைமையகத்தில் இடம்பெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றில் இவ்வாறு மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு புகழ் மாலை சூட்டிய இயேசு சபை தலைவர் அவர் எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டுமென்றோ அல்லது தான் செய்யும் செயல்களுக்கு விளம்பரம் தேடிக்கொள்ள வேண்டுமென்றோ விரும்பியது இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வாழ்க்கையும் தலைமைத்துவமும் அவரது ஆன்மீக அனுபவத்திலும் இறை திருவுளப்படி வாழ்வதற்கான அர்ப்பணிப்பிலும் ஆழமாக வேரூன்றியிருந்தது என்றும் உலகை அனைவருக்கும் நீதியான மற்றும் மனித மாண்பு நிறைந்த இல்லமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டிருந்தது என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார் அருள்பணியாளர் சோசா. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மக்கள் செல்வாக்கால் இயக்கப்படவில்லை, மாறாக தெளிந்து தேர்தல், உரையாடல் மற்றும் இறைவேண்டலால் இயக்கப்பட்டார் என்றும் காலம் தரும் அடையாளங்களின்படி செயல்படவும் கடவுளின் பரிவிரக்கத்தை பற்றிய அவரது புரிதலுக்கு ஏற்ப வாழ்வதற்கும் கடும் முயற்சி செய்தார் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் அருள்பணியாளர் சோசா. இறுதியாக 450 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தை தொடர்ந்து பாதுகாக்கும் வண்ணம் அனைத்துலக இயேசு சபையினர் திருத்தந்தைக்கு கீழ்ப்படிவதற்கான தங்கள் வார்த்தைப்பாட்டை கடைபிடிப்பதிலும் புதிய திருத்தந்தைக்கு சேவை செய்வதிலும் எப்போதும் தயாராக இருப்பதற்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இந்த செய்தியாளர் சந்திப்பை நிறைவு செய்தார் அருள்பணியாளர் சோசா. வத்திக்கான் செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆசிய மக்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருந்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் மியான்மாரின் கர்தினால் சார்லஸ் மாங்போ. மியான்மார் மக்கள் உட்பட ஒதுக்கப்பட்டவர்கள், துன்பப்படுபவர்கள் மற்றும் மறக்கப்பட்டவர்களுடன் ஆழமாக இணைந்த ஓர் இரக்கமுள்ள தலைவராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விளங்கினார் என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார் கர்தினால் போ. மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் துன்புறும் தெற்கு சூடானின் மக்களுக்கு ஆறுதலையும் அன்பையும் வழங்கியவர் என்று வத்திக்கான் செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் கூறியுள்ளார் ஜூபாவின் பேராயர் ஸ்டீபன் அமேயோ. ஏப்ரல் 23 இப்புதன்கிழமை எருசலேமில் உள்ள புனித கல்லறை பேராலயத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மா இளைப்பாறுதல் அடைய எருசலேமின் லத்தின் வழிபாட்டு முறை முதுபெரும் தந்தை கர்தினால் பியர் பத்திஸ்தா பிட்சபாலா அவர்களின் தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவித்துச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.